கஷ்டப்பட்டு போராடி தான் இந்த இடத்துக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு? அ ஒரு பணக்காரங்களுக்கு மட்டும் சமைச்சு போடுற அவங்க ஏங்குற அளவுக்கு இருக்காங்கிறது இந்த ஒரு கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சீன் முடிஞ்சோனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க கடைக்கு போறாங்க. கடைக்கு போனோனே யாருமே இல்ல. ஏன் என்னாச்சுன்னு அவங்க தங்கச்சி கேட்கும்போது, அப்பா மயங்கி விழுந்துட்டாரு. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா, அங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு பெட் கூட அங்க கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் சண்டை போட்டு கத்தி, அங்க ஒரு இடத்துல போயிட்டு அவங்கள அ ஒரு எல்லாரும் இருக்கிற ஒரு காமனான இடத்துல போயிட்டு அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து கேட்பான், "ஏன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட் கூட கிடைக்கலையா?" அப்படின்னு. ஸோ அவங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ங்கிற மாரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து வச்சிருப்பாங்க. பணம் இல்லாதனால அந்த மாரி ஏழைங்க பார்க்குற ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால அங்க பெட் இல்ல. இந்த இடத்துல தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த சீனு இவங்க செஃப் பால் டீம் வந்து ஒரு பணக்காரங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளார போய் சமைக்கிறதுக்காக போறாங்க ஒரு பணக்காரங்களுக்காக. அவங்க அங்க இருக்க ஒரு பறவைய போய் சுட்டு வேட்டையாடி அத கொண்டாந்து சமைக்கிறாங்க. அதுக்கு நம்மளோட நம்ம ஹீரோவுக்கு புடிக்கல. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து அஃபென்ஸ். ஏன்னா அந்த பறவைகள் வனவிலங்குகள் அந்த ப ப பாதுகாக்கப்பட்ட பறவைகள் அந்த மாரி பறவைகள். அது சுட்டு சாப்பிடுறாங்க. நம்ம செஃப் என்ன சொல்றாரு, "நாம ஒண்ணும் சுடல. நம்ம ஒன்லி சமைக்க தான் செய்றோம். இது வந்து சிக்கனுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்மளோட சமைக்கிறது மட்டும் தான். இதெல்லாம் நீ தலையிடக்கூடாது. குக் பண்ணுங்கிற" மாரி நம்ம செஃப் பால் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு அது பிடிக்கவே இல்ல. ஸோ பிடிக்கலங்கனால அத விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஒரு பார்ட்ல ஒரு பிசினஸ் பெர்சன் வந்து ஒரு கார்டு குடுத்திருப்பாரு. அந்த பிசினஸ் பெர்சனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பிசினஸ் பெர்சன கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு தனி ரெஸ்டாரண்ட்ல செட்டப் பண்ணி, அங்க அவங்களுக்கு ஹீரோயினுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தராரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவர் ஸ்பான்சர் பண்றாரு ஆக்சுவலா. அந்த ஸ்பான்சர் பண்ற ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ஃப்ளேம்னு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் குக் பண்றாங்க. குக் பண்ணி ஃபுட்லாம் குடுக்குறாங்க. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, "இந்த ஃபுட் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க இது வந்து எக்ஸாக்ட்டா நீங்க செஃப் பால் மாரியே சமைக்கிறீங்க. உங்களோட ஓன் மெனுக்கு சமைங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத மாரி சமைங்கங்கிற" மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் டே அண்ட் நைட்டா வந்து கன்டினியூஸா வொர்க் பண்றாங்க. இதே டைம்ல ஒரு ஹீரோவும் ஒரு டைம் போய் பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோவும் வேலைய விட்டு வந்திருப்பாரு. அவர அவங்க டீம் கூட்டிருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்றாரு அப்டின்னா, "நான் உனக்கு கீழ வந்து வேல பார்க்க முடியாதுங்கிற" மாரி சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வந்துர்றாங்க. மத்தவங்கள வேலைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க கன்டினியூஸா அதுக்காக கஷ்டப்படுறாங்க. காசும் கொஞ்சம் வருது. அந்த காச வச்சு அவங்க அப்பாவ நல்ல ஹாஸ்பிட்டல்லயும் சேர்க்குறாருங்க. அதுக்கப்புறம் ஃபிளேம்ங்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஓன் மெனூஸ கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகுது. இவங்களுமே அந்த அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய செஃப் ஆகுற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே இருக்காங்க. எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. சோசியல் மீடியாஸ்ல போஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு, அவங்க தம்பியெல்லாம் காமிக்கிறாங்க. நம்ப ஹீரோயின் ஒரு நல்ல ஒரு செஃப்பா ரொம்ப ஃபேமஸா இருக்காங்கங்கிற மாரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, நம்ப ஹீரோவ பார்க்க வரதுக்காக ஒரு இதுக்கு போறாங்க. அங்க ஹீரோ வந்து அந்த அளவுக்கு நம்ப ஹீரோயின் அளவுக்கு அவரு ஃபேமஸா இல்ல. ஒரு இடத்துல கிளீன் பண்ணிட்டு, அந்த மாரி கிட்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் ஹீரோயின் கூப்பிடும்போது, ஹீரோயினுக்கும் சண்டை வந்துருது. ஹீரோ என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாம கூட்டு வந்த இந்த பொண்ணு வந்து நம்மள பெரிய ஆள் ஆயிட்டா, நம்மளால ஆக முடியலங்கிற ஒரு ஒரு மாதிரி ஒரு பொறாமை, ஜெலஸ் இதோட திங்கில இருந்தான். ஹீரோயின் கேட்கறாங்க, "நீ தான் இந்த இடத்துக்கு